ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை சுவை அறுசுவை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னை டு சவுதி அரேபியா ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் 8:30க்கு டின்னர் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். 4 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். உள்ளே போய் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக ஃப்ளைட்டில் போய் உக்காந்துக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நாங்கள் சென்னை டு ஷார்ஜா டு ரியாத்துக்கு ஏர் அரேபியா ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம். நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா என்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், என்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. பவர் பேங்க்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது லக்கேஜில் போடக்கூடாது. ஹேண்ட் லக்கேஜில் இல்லைனா ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். எங்களோட ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஏர்லி மார்னிங் 3:30க்கு சென்னையோட வியூ இப்படி தான் இருக்குது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி டயர்டில் நல்லா தூக்கம் வரும்போது ஃபுட் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆலு பராத்தாவும் சன்னா மசாலா தான் கொடுத்தாங்க. ஷார்ஜா ரீச் பண்ணிட்டோம். லேண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃப்ளைட்டில் தான் வந்தோம். எல்லோரும் இறங்கிட்டுருக்காங்க. இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு இந்த பஸ்ஸில் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு ரியாத் போகிற ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஷார்ஜாலேருந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. என்னோடய சன்னுக்கு ஃப்ளைட்னாலே ரொம்ப பிடிக்கும். அது என்னவோ தெரியல, எத்தனை டைம் போனாலும் அந்த ஃப்ளைட் மேலே இருக்கிற இது குறையவே மாட்டேங்குது. எனக்கு விண்டோ சீட் கொடுக்கவே இல்லை. எங்கள் பசங்க 2 பேரும் மாறி மாறி உக்காந்துக்கிட்டு ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதும் டேக் ஆஃப் ஆகிறதும் பார்த்துட்டே இருந்தாங்க. செம்ம டயர்டில் நல்லா தூங்கிட்டு இருந்தோம். இந்த டைமில் பன்னீர் சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க. 3 பேருக்கும் வாட்டர் கொடுத்துருந்தாங்க. என் பசங்களுக்கு சாண்ட்விச்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. நான் மட்டும் லைட்டாக சாப்பிட்டேன். அவங்க தூங்கிட்டே இருந்தாங்க. அவங்க சாப்பிடவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ரியாத் ரீச் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே பாலைவனமாக இருக்குது பாருங்கள். ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டு இருக்குது. कारां पर राइड करनी है वो जगह।
இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு லக்கேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். ஹஸ்பண்ட் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போய் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, முருங்கைக்கீரை எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மல்லாட்டை எடுத்து வெளியே வச்சுட்டு ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து தனியாக வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தோம். நெக்ஸ்ட் டே என்னோடய சன்னுக்கு பர்த்டே. அதனால் நைட்டு லூலுக்கு போய் டின்னர் சாப்பிட்டு குக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே பர்முனி ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்துட்டோம். பர்த்டே அன்றைக்கி லஞ்சு ஒயிட் ரைஸ், பர்முண்டி ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. ஃபஸ்ட்டு டே குக்கிங் சூப்பராகவே இருந்தது. இதோட இந்த விளாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.